ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிதம் பொரிய விடுறேன். நான் இப்போ உளுத்தம்பருப்பு நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த இறால் தொக்கு நல்ல டேஸ்டியாக வரும். உளுத்தம்பருப்பு நிறையவே சேர்த்துக்கோங்க. அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. இது போல் நல்லா சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கறி லீஃபும் நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். எவ்வளோ அளவுக்கு கறி லீஃப் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதை மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 பல் பூண்டு போல் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இறால் நம்மளுக்கு வாய்வுங்கிறதுனால நம்ம பூண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட வாய்வு நமக்கு இது செய்யாது. அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா வதங்கி வரட்டும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த இறால் தொக்கு. ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்காம இறாலோட வாசனையோடு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 4 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக்காகி மேஷ் ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக்காகி வரும். இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கிறேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இறாலை இப்போ சேர்த்துக்கிறேன். இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இறால் குயிக்காகவே வெந்து வந்துடும். அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். இறால் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி ரொம்ப அழுத்தமாக மாறிடும். அதனால் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இறால் வேகிறதுக்காக. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இறால் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வெந்து வந்துடுச்சுன்னா நம்மளோட இறால் தொக்கு ரெடி ஆகிடும். இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா இறாலில் எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் இறாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போதுமான அளவு இருக்குதான்னு. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் நான் சால்ட்டு சேர்க்கலை. பாருங்கள், நல்லா கிரேவி சுண்டி திக்காகி வந்துடுச்சு. இதுதான கரெக்டான ஸ்டேஜு. இதோடையே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ட்ரையாக விடணும், இறால் நல்லா ட்ரையாக விடணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.